ஏய் எந்த உங்க ஏரியா தானே பிரியாணி எங்கண்ணா? நான் கேட்கறேன். எனக்கு தெரியாதா? பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 200 மீட்டர் போயிட்டு ஆமாண்ணா இருடா பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 200 மீட்டர் போ ரைட் வச்சோன்னே அல்டிமேட் பிரியாணி சிக்கன் கடை பேர் உனக்கு எதுக்கு பிரியாணி வாங்க போலாமா? தெரியும் சிக்கன் ரெண்டுமே இருக்கு. ஓகே தானே? எதுல போறோம்? நடந்தே போலாம்டா வாங்கலாம். எனக்கு தெரியாதா? எங்க நந்தே போயில ஜஸ்ட் 200 மீட்டர் ரொம்ப தூரம்ண்ணே. எனக்கு தெரியாதா? 200 மீட்டர் தான். சரி ஓகே போலாம். ஏய் ஜூஸ் கடை தான் ஃபேமஸ் ஜூஸ் தான் நான் சொன்ன பிரியாணி கடை. அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் லெஃப்ட் எடுத்து வச்சுக்க ஊட்டி ஃப்ரெஷ்னு ஒரு கடை. ஊட்டியில கூட உனக்கு அந்த மாதிரி கிடையாது. எனக்கு தெரியாத ஒண்ணு இருக்குமா? செம்மையா இருக்கு ஜூஸ், அருமையான ஜூஸ். அங்க போய் லைம் சோடா குடிக்கலாம்டா. பிரியாணி சாப்பிட்டு லைம் சோடா குடிக்கலாம். சரி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். சரி அப்ப பிரியாணி சாப்பிட்டு அங்க ஜூஸ் குடிக்கலாம், பிரச்சனை இல்ல. மேட்ச் பார்த்தேன் நேற்று இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச். அவன் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல பெஸ்ட் மேட்ச் தெரியுமா? சுனில் கவாஸ்கர் கமெண்ட்ரின்ட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு மேட்ச் வந்துருக்காங்க. சுனில் கவாஸ்கர் கமெண்ட்ரி குடிச்சு சொல்லி சாமியா பண்ணிட்டு. சரி என்னடா அங்க அம்மா என்ன சமைச்சாங்க வீட்டுல? நேற்று தான் சொன்னாங்க நீங்க மட்டன் குழம்பு பீஸ் நீ வந்து தப்பு. கார்ல காத்து இருக்கா இல்லடா? 30 தான் வச்சிருக்கணும். ஆனா நீ 33 வச்சிருக்க. நான் இப்ப போய் கம்மி பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் கேட்க மாட்டேன். என்னடா மதுரைக்கு வந்து இவ்வளவு நேரம் என்ன நம்பி வந்துட்டு மதுரை தெரியாத வா போலாம். ஓ வேலூர் வேலூர்ல பிரியாணி இருக்காதா? ஆங்கடா எனக்கு தெரியாம ஒண்ணு இருக்குமா? வேலூருக்கு போலாம். அப்படியே நீங்க இப்படி போங்க, நாங்க இப்படி போறோம். நீங்க சுத்தின்னு வாங்க, அந்த பிரியாணி கடைக்கு வந்துடுறோம். போ வந்துடுறீங்களா? வந்துடுறோம் போ. சரி சரி 200 மீட்டர்ஸ் தானே? அப்போ நான் பாக்கலாம். போயிடலாம். ஐயோ காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.